ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த டாபிக் என்ன பார்க்க போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4040 முட்டை வைக்கக்கூடிய ஷட்டர் ஹேச்சர் ப்ளஸ் வந்து 100 லிட்டருக்கான ஏர் கம்ப்ரெசர், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைனல் செட்டப் டெமோ எல்லாமே லாஸ்ட்டாக இருக்கும் வீடியோவில். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது மட்டும் தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஃபைனல் செட்டப் போனீங்கன்னா மிஷின் ஃபங்க்ஷன் ஆகிறது எல்லாத்தையும் வந்து நீங்கள் வீடியோவை பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அதாவது விருப்பம் இல்லாதவங்க டேரெக்டாக ஃபைனல் செட்டப் போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட லென்த் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 7 அடி வந்து லென்த்து வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி வந்து கொடுத்துருக்கோம். வித்து வந்து பார்த்தீங்கன்னா 3 அடி வந்து கொடுத்துருக்கோம் மிஷினோட வித்து. ஆல்ரெடி வந்து நம்ம இந்த டைப் மாடலில் வந்து ஒரு மிஷின்ஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் ஒரே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எல்சிடி கண்ட்ரோலர் தான் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூல் டைப் எல்சிடி கண்ட்ரோலர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு கிரிப்பாக இருக்கிறதுக்காக ஹேண்டில்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். வெளியிலேருந்தே பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டர்னர் செட்டப் வந்து ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையா, ப்ளஸ் வந்து ஃபாகிங் எப்படி இருக்குது, ஸோ இந்தமாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்காக மிரர்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். இந்த இதில் வந்து அதிகமான அளவு டெம்பரேச்சரோ அதிகமான அளவு ஹியூமிடிட்டியோ இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாஸ்டிங் பண்ணுறதுக்காக 4 டிசி ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 ஃபேன் இன்லெட் 2 ஃபேன் அவுட்லெட் பண்ணோம். ப்ளஸ் கண்ட்ரோலருக்கு அடிஷ்னல் செட்டப்பாக ஒரு டிசி ஃபேன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஏரியா வந்து ஹீட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக இதை வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். டோர் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக மேக்னெட் சுவிட்ச் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அவுட்டரை பொறுத்த வரைக்கும் இதுதான் செட்டப்பு. டர்னர் செட்டப் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். போட்டிருக்க வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஐலம் ஷீட்டை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ரெடி மிஷின்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். அதேமாதிரி ஃப்ரேம் ஒர்க்கை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மிஷின்ஸை மேக் பண்ணுறோம். செட்டப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டர்னரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 ரேக் இருக்குது. ஸோ ஒரு ரேக்குக்கு வந்து 2 ட்ரே வைக்க முடியும், 101 முட்டை ட்ரே. மொத்தம் 10 ரேக்குன்னும் போது 20 முட்டை வைக்கலாம். ஸோ ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2020 முட்டை வைக்கக்கூடிய டர்னர் இருக்குது. இதே ஆப்போசிட் அந்த சைடு டைரெக்ஷனில் போனீங்கன்னா 2020 முட்டை வைக்கக்கூடிய டர்னர் செட்டப் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4040 முட்டை வச்சுருக்கலாம். 6 ஏசி ஃபேன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் 8 இன்ச்சு ஃபேனில். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 வாட்ஸ் ஹீட்டர்ஸ் வந்து கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். மிடில் வந்து 100 வாட்ஸு, டாப்பில் வந்து 60 வாட்ஸு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் 2 எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இந்த பக்கம் ஒரு எல்இடி லைட், அந்த பக்கம் ஒரு எல்இடி லைட் கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா டியூப் லைட் தான் நம்ம கொடுப்போம். பட் ஆனால் இந்த டைம் வந்து எல்இடி லைட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில். அதே மாதிரி மேக்னெட் சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ இண்டிகேஷன் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மேக்னெட் சுவிட்சில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் இதெல்லாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மிஸ்ட்டு ஃபாக் பண்ணுறது வந்து 90 டிகிரி இது வந்து ஃபாகர் வந்து நம்ம உள்ளே போட்டிருக்கோம். உங்களுக்கு டர்னர் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லாம் ஸ்பேஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்கோம். 6 இன்ச்சஸ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்பேஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5 இன்ச்சு வந்து ஒவ்வொரு டர்னருக்கும் வந்து கேப் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு டர்னர் செட்டப் நம்ம வெளில எடுக்கணும்னா 5 பின் கனெக்டர் சைடில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம டர்னர் வெளில எடுத்துக்கலாம். வீலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டர்னருக்கு வந்து 2 இன்ச்சஸ் வீல் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் ஹெவி டியூட்டி வீல்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் கேபிள். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலருக்கு வந்து லெஃப்ட் சைடில் சென்சார் கேபிள் போயிருக்கும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலருக்கு வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய சென்சார் கேபிள் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டர்னர் செட்டப்பை ஆப்ரேட் பண்ணணும்னா ரைட் சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரோலர் நம்ம யூஸ் பண்ணணும். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டர்னர் செட்டப்பை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் கண்ட்ரோலர், இது வந்து ஆக்ஸ் கண்ட்ரோலர் சொல்லுவோம். ஸோ சப்ஸ்டியூட்டில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். இன்கேஸ் வந்து இந்த கண்ட்ரோலர்ஸில் எதனா ஃபெயிலியர் வந்துடுச்சுன்னா உடனே நம்ம வந்து கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணி இந்த கண்ட்ரோலர் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக இது சப்ஸ்டியூட்டாக போட்டு வச்சுருக்கோம் நம்ம இதில். மற்றபடி மேக்ஸிமம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர்லேருந்து தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். செகண்டரி ஹீட்டோட ஃபங்க்ஷன் மட்டும்தான் இந்த கண்ட்ரோலர்லேருந்து இப்போ சப்ளை போயிட்டு இருக்கோம், ஓகேங்களா? மற்றபடி இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஹியூமிடிட்டி ஆகட்டும், அதுக்கடுத்து எக்ஸாஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோலர்லேருந்து தான் ப்ரொவைட் ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து மோட்டரோட ஃபங்க்ஷன் ப்ளஸ் வந்து செகண்டரி ஹீட்டரோட ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இந்த கண்ட்ரோலரில் அட்டாச் பண்ணியிருக்கோம் நம்ம, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஷட்டரோட செட்டப் வந்து இவ்வளோ தான். அதுக்கடுத்து ஹேச்சர் செட்டப் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி லென்த் இருக்கும். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி வரும். வித்து வந்து பார்த்தீங்கன்னா 2 அடியிலேருந்து 3 அடிக்கு வந்து வித்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டைமென்ஷன் வந்து எக்ஸாக்டாக இருக்காது. 1 இன்ச்சு 2 இன்ச்சு வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் டைமென்ஷன் வந்து எக்ஸாக்டாக இருக்காது உங்களுக்கு. அதே செட்டப் தான் உங்களுக்கு. ஷட்டரில் எப்படி வந்து நம்மளுக்கு ஹீட்டர்ஸ் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான் இதுலேயும். ஸோ 4 டிசி ஃபேன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கண்ட்ரோலர் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸாஸ்டிங் ஃபங்க்ஷனுக்கான டிசி ஃபேன் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து லிலிடெக் பிராண்டோட கண்ட்ரோலர் தான் இதில். பட் இதில் எல்இடி யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் எல்சிடி யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா
6 இன்ச்சு ஃபேனுக்கு பதில் 8 இன்ச்சு ஃபேனுக்கு பதில் 6 இன்ச்சு ஃபேனை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து மொத்தம் 150 வாட்ஸில் 2 ஹீட்டர் இருக்கும், 100ல் 2 இருக்கும், 60ல் 2 இருக்கும். ஓவரால் இதோட கரண்ட் கன்சப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 850 வாட்ஸ் வரும். 800லேருந்து 850 வாட்ஸ் வந்து இதோட கரண்ட் கன்சப்ஷன் எடுக்கும். ஸோ இந்த மிஷின்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ரேக் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ ஒரு சைடில் வந்து 8 ரேக் இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த டர்னர் செட்டப் வந்து மொபைல் டைப்பில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து வீல்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் அடிஷ்னலாக இதில் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வீல்ஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இதுலேயும் ட்ராலி செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ செட்டப் வந்து நம்ம ஈஸியாக வெளில எடுத்துக்க முடியும், திருப்பி உள்ளே வச்சுக்க முடியும். அதே மேக்னெட் லாக் சிஸ்டம் டோர் வந்து கொடுத்துருக்கோம் இதுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சைடில் இந்த மிஷினில் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நாசில் வந்து பார்த்தீங்கன்னா 80 டிகிரி நாசில் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் 6 இன்ச் ஃபேன் யூஸ் பண்ணுறோம். 6 ஹீட்டர்ஸ் இருக்குது இதில், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஹேச்சரோட செட்டப் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து உங்களுக்கு ஹேச்சரோட செட்டப் உங்களுக்கு, ஓகேங்களா. ஓவராலாக வந்து இதில் 3200 காடை முட்டை வைக்க முடியும், 1100 வந்து கோழி முட்டை வைக்க முடியும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ரெசரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 110 லிட்டரு கோயம்புத்தூர் மேக் தான், ஃப்ராங்க் டெக்னாலஜி. இது கம்ப்ரெசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து 1 இயர் வந்து நம்மளுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த 2 மிஷினுக்குமே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். கம்ப்ரெசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸ் சார்ட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் இதில் மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய இது மோட்டரோட இது வந்து பார்த்தீங்கன்னா 1 HP வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம இபி மீட்டரில் வந்து செக் பண்ணும்போது இது வந்து 2 HPக்கான பவர் சப்ளை வந்து இது எடுக்குது, ஓகேங்களா. ஸோ மேபி காயிலோட இதில் வந்து 2 HPயாக கூட இருக்கலாம். பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா 1 HP வந்து அவங்க போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஆனால் நாங்கள் செக் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா 2 HPக்கான பவர் சப்ளை எடுக்குது. ஸோ 2 HPயோட பவர் சப்ளைன்னு போது 1450 வாட்ஸ் கிட்ட வந்து இந்த கம்ப்ரெசர் வந்து பவர் வந்து ரிடியூஸ் பண்ணுது, அதாவது எடுக்குதுன்னும் போது உங்களுக்கு இதோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா எம்டி டேங்காக இருக்கும்போது உங்களுக்கு 20 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு, அதாவது டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் டேங்கை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக்கம் ரெடியூஸ் ஆன பிறகு அது ரெடியூஸ் ஆன வேக்கமை திரும்பி ஃபில் பண்ணுறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் வந்து 2லேருந்து 3 நிமிஷம் வந்து ஆகுது. ஸோ இந்த ஸ்டார்டர் சுவிச்சஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் செட்டப் தான் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் நம்ம இந்த கம்ப்ரெசரில் அடிஷ்னல் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து டேரிஃப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஷட்டர் ஹேச்சருக்கு போகக்கூடிய நாசில் சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கும் உங்களுக்கு. ஸோ மெயின் வால்வுலேருந்து நம்ம ரெடியூசர் போட்டு ரெகுலேட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலேட்டர் போட்டு ரெகுலேட்டர்லேருந்து நம்ம 75 PSI 70 to 80 PSIயில் வந்து நம்ம ஏரை வந்து ஷட்டர் ஹேச்சருக்கு வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி நம்ம சப்ளை பண்ணுறோம் உங்களுக்கு. எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இப்போ வந்து வீடியோவில் வந்து வரும்.
ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 4040 முட்டை வைக்கக்கூடிய ஷட்டரு, 1120 முட்டை வைக்கக்கூடிய ஹேச்சரு, ஓகேங்களா. அதாவது கோழி முட்டைக்கு காடை முட்டைனா உங்களுக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ளஸ் வந்து 100 லிட்டரான கம்ப்ரெசர், இது எல்லாமே சேர்த்து ரேட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு கம்பல்சரியாக. ஏன்னா எல்லாருமே ரேட்டு கேட்பீங்க. சில பேர் வந்து டே பை டே வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்றதுனால ரேட்டையும் கொடுக்க மாட்டாங்க. பட் உண்மை அதுதான். ஒவ்வொரு நாளைக்கு வந்து மெட்டீரியல் வந்து மார்க்கெட்டில் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. மெட்டல் ஆகட்டும், அலுமினியம் ஆகட்டும், ஐலம் ஷீட் ஆகட்டும், கம்ப்ரஸர் முதல் கொண்டு எல்லாமே ரேட் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டேங்குது. அது எதனாலன்னு தெரியல. ஸோ மேபி சீக்கிரமாக அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக நின்றுடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு மிஷினை மேனுஃபேக்சர் பண்ணும்போது சில மிஷினுக்கு வந்து ப்ராஃபிட்டை கூட இல்லாத அளவுக்கு போட்ட ஏதோ ரொட்டேஷன் பண்ணணுமே அப்படின்றதுக்காக நம்ம வந்து மிஷினை வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த மிஷினோட ரேட் வந்து கிளியராக கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, கரண்ட்டாக இருக்கக்கூடிய ரேட்டு. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ண இருக்கக்கூடிய கண்ட்ரோலர்ஸ், ஹீட்டர்ஸ், இது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் அமேசானில் வாங்கலாம்னு நினச்சாலும் நீங்கள் அமேசானில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்றதை வந்து ஒரு ஐடியா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன்.